சமூக வலைத்தளங்கள்ல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகள் டாப் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு சொல்ல காத்துட்டு இருக்காங்க வினோதினி. கண்டிப்பாக கிறிஸ்டி, இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பலதரப்பட்ட சினிமா செய்திகளும் இப்போ பகிரப்பட்டு வருது. அந்த வகையில் இப்போது பில்லா படம் வெளியாகி 8 வருஷங்களை வந்துட்டு தொட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் வந்துட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவியாக வந்துட்டு அஜித்தோட இதில் வந்து பில்லா பார்க்கப்படுது. ரஜினியோட படத்தை வந்துட்டு மறுபடியும் இவர் நடித்து வெளியாகணும். இந்த படம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரோட ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வெளியாகி எல்லாரோட பேரையுமே வந்துட்டு தட்டி சென்றுச்சு. அந்த வகையில் வந்துட்டு இவர் ரொம்பவே ஸ்டைலிஷாக அந்த படத்தை தோன்றினார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த படத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த படம் வெளியாகி 8 வருஷங்களை தொற்றுக்கிறது வந்துட்டு இந்த படத்தோட குழுவுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அந்த மாதிரி இந்த ட்வீட் வந்துட்டு பார்க்கப்பட்டு பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக இப்போ வந்துட்டு ரொம்பவே கான்ட்ரவர்சியால் பேசப்படுற அந்த பீப் சாங்குக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர் அனிருத் வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதில் வந்துட்டு இந்த பாட்டுக்கு நான் மியூசிக் கம்போஸ் பண்ணல, இந்த பாட்டுக்கு நான் லிரிக்ஸ் எழுதலை, இந்த பாட்டை நான் பாடல, இருந்தாலும் என்னோட பேர் வந்துட்டு இந்த பாட்டில் வந்துட்டு இழுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு வந்துட்டு எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி தான் இசையமைக்கக்கூடிய படங்களையும் சரி பாடல்களையும் சரி நான் பெண்களை வந்துட்டு எப்போவுமே வந்து தப்பாக பேசினது கிடையாது, நான் வந்துட்டு இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு அவர் வெளியிட்டிருக்காரு. இதுவும் பல பேரால் வந்துட்டு இப்போ பார்க்கப்பட்டு பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஸ்டார் வார் சீரீஸோட 7th சீரீஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை ப்ரீமியர் ஷோ பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்துட்டு காத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ட்வீட் சொல்லுது. அந்த வகையில் அந்த இடத்துல டென்ட் போட்டு தங்கி அங்கேயே தூங்கி எந்திரிச்சு அந்த படத்துக்காக காத்துட்ருக்காங்க ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோவை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அது ஒரு ஃபேன் இங்கே வந்துட்டு தூங்கிட்டார், அந்த படத்தை வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிற இந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த ஃபோட்டோ காட்டுது. அடுத்ததாக ராணா டகுபதி, இந்த பாகுபலி படம் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஃபீவர் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் எல்லா ரசிகர்களுக்கும் மத்தியில். அந்த வகையில் ராணா டகுபதியோட ஆக்டிங் வந்துட்டு அந்த படத்தில் ரொம்பவே பேசப்பட்டுச்சு, எல்லாராலையுமே ரொம்பவே ரசிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அவரோட பர்த்டே இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த வகையில் எல்லா ரசிகர்களுமே அவரோட பர்த்டேவை ரொம்பவே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவரும் ரொம்பவே மகிழ்ச்சியில் இருக்கார். அந்த படம் வந்துட்டு ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுல இந்த படத்தோட 2ஆம் பாகம் வந்துட்டு இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால அதுலேயும் இப்போ ரொம்பவே பிஸியாக இருக்காரு ராணா. அதே மாதிரி 90th பர்த்டேவை கொண்டாடுறாரு டிக் வேன் டெக். இவர் வந்துட்டு ரொம்பவே பெரிய ஒரு லெஜெண்ட்னு சொல்லலாம் ஹாலிவுட்டில். இவரோட 90th பர்த்டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதுல நிறைய ரசிகர்களும் வந்துட்டு இவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறைய ட்வீட்ஸ் இது மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறமே எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க கஜோல் அண்ட் SRK அவரோட நடிப்பில், ஷாருக்கோட நடிப்பில் இப்போ வெளியாகக்கூடிய திரைப்படம் தில்வாலே. இந்த படத்தில் இடம்பெறக்கூடிய 2 பாடல் வந்துட்டு இப்போ ரொம்பவே பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிட்ருக்கு. அதே மாதிரி இந்த ஹிட் பாடல் வந்துட்டு ஆப்பிள் சார்ட்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பிளாக் பஸ்டர் ஹிட் பாடல்கள் 2015ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையுமே பார்க்கப்பட்டு ரொம்பவே கேட்கப்பட்டு வர பாடலாக தில்வாலேயோட சாங்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து பிரேக்கிங் பேட் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்துட்டு இப்போ பாலிவுட்டில் ரீமேக் செய்ய போகிறாரு ஷாருக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாகிருக்கு. இது ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக இல்லைனாலும் பல ரசிகர்களாலும் எதிர்பார்க்கப்படுற ஒரு நியூஸாகவும் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே உலா வரக்கூடிய ஒரு நியூஸாகவும் இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு பாலிவுட்டில் இந்த சீரீஸ் வந்துட்டு வரப்பட்டால் ஷாருக்கால் அது வந்துட்டு எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு இப்போ எல்லாரோட கண்களையுமே தென்படக்கூடிய ஒரு நியூஸாக இருக்குது, நிறைய பேரால் படிக்கப்படக்கூடிய ஒரு நியூஸாக இருக்குது. அடுத்து மறுபடியும் அனிருத் வந்துட்டு இப்போ டொரண்டோவில் கனடாவில் வந்துட்டு ஒரு இது பண்ணிகிட்ருக்காரு. டொரண்டோவில் வந்துட்டு இவரோட சாங்ஸ் வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அந்த இடத்துல வந்துட்டு எல்லாருக்குமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நானும் அந்த இடத்துல ரொம்பவே ஹாப்பியாக எல்லாம் பாடல்களையும் பாடினேன். இந்த கான்சர்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்ற மாதிரி அவர் ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான சினிமா செய்திகள்லாம் தான் இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்கப்படுது கிறிஸ்டி.